தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. 2011 அதிமுக தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க தெரியுமா? 2011 சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? தென் தமிழ்நாட்டில் ஏரோ பார்க்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 58 வயசு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸ்னு சொன்னாங்க, அதை பத்தி வாயை திறக்காதவங்க தான் இப்போ அடுத்த செட் பொய்ய வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க. வெள்ளி விலை ஒரே நாளில் 2 முறை வீழ்ச்சியடைந்திருக்கிறது. ஒரு கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்று காலை ஒரு கிராமிற்கு 55 ரூபாய் குறைந்த நிலையில் தற்பொழுது மேலும் 30 ரூபாய் குறைந்திருக்கிறது. எனவே மொத்தமாக 85 ரூபாய் தற்போது வெள்ளியின் விலை ஒரு நாளைக்குள்ளாகவே குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக நேற்றைய விலை விட இன்றைய விலை, வெள்ளியினுடைய விலை மிக அதிகமாக குறைந்திருக்கிறது. வெள்ளி விலை ஒரே நாளில் 2 முறை வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இன்று காலை 55 ரூபாய் குறைந்த நிலையில் மேலும் 30 ரூபாய் கிராமுக்கு குறைந்துள்ளது. ஒரு கிராம் இதனால் 320 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி மற்றும் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்ததன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அதனுடைய விலை रेस्क्यू टीम जाती हुई ये फ्राई कर गया है। पहुंच गए खैर उसके पास तक पहुंच गए, पहुंच गई।